Hello students, I am Anthony. Number 10th Mathematics, Relations and Functions Exercise 1.4 problem number 6 நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து 2 செட்டு கொடுத்தாச்சு. ஒரு செட்டு வந்து A, இன்னொரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க B. அது B வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயலெண்கள். ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது சார்பு கொடுத்துருக்காங்க f of x equal to x power cube சொல்லிட்டு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, find the range of f. இன்னொன்று வந்து identify the type of the function. ஓகே, அதாவது சார்பு கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து f இன் வீச்சகத்தை காண்க, அதே சமயத்தில் எவ்வகை சார்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரி, ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரிலேஷன், அதாவது உறவு நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்னது, இங்கே ஏங்கிறது எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, எக்ஸோட எலமெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் பேர் வந்து எக்ஸ்ன்னு அர்த்தம். அந்த எக்ஸை கொண்டாந்து இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. சரி, ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஓகே, உங்களுக்கு வந்து எக்ஸ் பவர் கியூபு. சரி, இப்போ ஃபஸ்ட் டிவிஷன். ஓகே, ஹியர் we are going to find out x வந்து உங்களுக்கு 1 இருக்கும் பொழுது, ஓகேங்க பாருங்கள் 1 2 3 இதுதான் எலமெண்ட்ஸ். அது ஏவோட எலமெண்ட்ஸுக்கு பேர் என்னது, எக்ஸ். எக்ஸ் வந்து 1 இருக்கும் பொழுது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பேர் 1 போடுங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு 1 பவர் கியூப், வில் பி கெட்டிங் வாட் 1. அதே போல் எக்ஸ் வந்து 2 போடுங்கன்னா கிடைக்கும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே 2 பவர் கியூப், வில் பி கெட்டிங் வாட் 8. அதே எக்ஸ் வந்து ஓகே 3 போடுங்க. ஓகே, வில் பி கெட்டிங் வாட் ஓகே 3 பவர் கியூப். ஓகே, 3 3s are 9, 9 3s are உங்களுக்கு 27. அப்போ 27 இல்லையா? அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லும் பொழுது ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஓகே, 4 4s are 16, 16 4s are ஓகே 64. ஓகே, இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம அந்த ரிலேஷன் எழுத போகிறோம், சரிங்களா? எஃப் ஈக்குவல் டு ரிலேஷன், அதாவது உறவு. ஓகே, எக்ஸு கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸுங்கிறது என்ன உங்களுக்கு 1, கரஸ்பாண்டிங் 1. எக்ஸ் வந்து உங்களுக்கு 2 இருக்கும் பொழுது கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே 8. எக்ஸ் வந்து உங்களுக்கு 3 இருக்கும் பொழுது கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு என்னது ஓகே 27. எக்ஸ் வந்து 4 இருக்கும் பொழுது கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன உங்களுக்கு ஓகே 64. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஏரோ டயக்ராம், அதாவது அம்பு குறிப்பிட நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அதாவது வீச்சகம், அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன ஃபங்க்ஷன் சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க இல்லையா? ஓகே, அந்த ரீசனுக்காகும். ஓகே, சரி, இப்போ நம்ம 2 செட் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஓகே, இது ஒரு செட்டு, தென் 1 more செட்டு. எஸ், ஓகே, இப்போ இதுக்கு ஏ அண்ட் பின்னு பேர் கொடுங்க. இது வந்து என்ன உங்களுக்கு செட்டு ஏ, இது வந்து உங்களுக்கு செட்டு பி. செட்டு ஏல வந்து எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, ஓகே 2, ஓகே 3a, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 4. பி வந்து என்னது, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர், அதாவது இயலெண்கள். இயலெண்கள் என்ன அர்த்தம், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 till what infinity. அப்போ 1 ஓகே எக்ஸட்ரா, ஓகே நெக்ஸ்ட் வந்து 8 எக்ஸட்ரா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 27 ஓகே எக்ஸட்ரா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 64 ஓகே எக்ஸட்ரா. எதுக்கு நான் அந்த 1 8 27 64 மட்டும் போட்டிருக்கேன்னா, இங்கே பாருங்கள் 1 8 27 64 ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கிடைச்சதுனால. இப்போ நம்ம மேப்பிங் ட்ரா பண்ணுறோம், சரியா? ஓகே, அப்போ 1 வந்து மேப்பிங் வித் வாட்டு உங்களுக்கு 1 தான். ஓகே, 2 மேப்பிங் வித் வாட்டு உங்களுக்கு 8. ஓகே, 3 மேப்பிங் வித் வாட்டு உங்களுக்கு 27. 4 மேப்பிங் வித் வாட்டு உங்களுக்கு 64. இங்கே 3 டாட் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ 3 டாட்னாக்கா 1க்கும் 8க்கும் இடையில இந்த 2 3 4 5 6 7 மிஸ்ஸிங். 8 3 டாட் போட்டிருக்கோம் இல்லையா? அப்போ 9 10 till வாட்டு 26 வரைக்கும். இங்கே 3 டாட் போட்டிருக்கோம் இல்லையா? 28லேருந்து 63 வரைக்கும். இங்கே 3 டாட்டு 65லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், சரியா? அந்த எலமெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்குதுன்னு அர்த்தம், சரியா? ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஃபர்தர் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் த ரேஞ்ச், அதாவது வீச்சகம். ஓகே, இங்கே we are going to find out ஓகே வாட் இஸ் த ரேஞ்சு. ஓகே, அதாவது வீச்சகத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, now what is mean by what is the range. இது வந்து டொமைன், இது வந்து கோடொமைன். ஓகே, கோடொமைனில் உள்ள ஓகே எந்தெந்த எலமெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ், அதாவது முன் ஒரு இருக்குதோ அதுக்கு பேர் தான் ஓகே, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுவீங்க, அதுக்கு பேர் தான் ரேஞ்சு, அதாவது வீச்சகம். இப்போ இந்த செகண்ட் செட்டு தான் வந்து உங்களுக்கு கோடொமைன், அதாவது துணை மதிப்பகம். அதில் வந்து பாருங்கள் 1க்கு ப்ரீ இமேஜ், 8க்கு ப்ரீ இமேஜ், 27க்கு ப்ரீ இமேஜ், 64க்கு ப்ரீ இமேஜ், அதாவது 300. அப்போ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதுங்க, அதுக்கு பேர் தான் என்னது உங்களுக்கு ஓகே ரேஞ்சு, அதாவது வீச்சகம். அப்போ 1 ஓகே 8 ஓகே 27, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு 64, சரியா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டிவிஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அதாவது ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன், அதாவது எவ்வகை சார்பு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் உள்ளது வந்து பிறகுனா டொமைன், செகண்ட் உள்ளது உங்களுக்கு கோடொமைன். அதாவது டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு கோடொமைன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், 1-to-1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதாவது மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரு நிழல் ஒரு இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுங்கள், ஓகே ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, சரியா? ஓகே, அதே போல் இங்கே பியில் பாருங்களேன், அதாவது கோடொமைனில்
கோடொமைனில் ஓகே 2 3 4 5 6 7க்கு ப்ரீமேஜ் அதாவது முந்நூறு இல்லை. அதே போல் 9 10 till 26 வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமேஜ் அதாவது முந்நூறு இல்லை. ஸோ சில எலமெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீமேஜ் அதாவது முந்நூறு இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் வந்து இன்டு ஃபங்க்ஷன் அதாவது உட்சார்பு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தோம்னாக்க அது என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க செகண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேயா, இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். வாட் இஸ் given? Since different elements in A, அதாவது ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் have different images in B. Bயில் வந்து உங்களுக்கு different image இருக்குது. Therefore, F is 1-to-1 function. ஓகே, one more condition. Since in codomain செகண்ட் உள்ளது சரிங்களா. codomain many elementsனால் எது 2 3 till what is 7, 9 till what is 26 வரைக்கும், 28 till what is 63 வரைக்கும், then more than 64. ஓகே, இந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நாட் ஹாவ் எ ப்ரீ இமேஜ் இந்த டொமைன். therefore F is into function சரிங்களா. ஓகே, அப்போ 2க்கு எதிராக நம்ம சொல்லும்பொழுது 1-to-1 அண்ட் இன்டு ஃபங்க்ஷன். அதே நம்ம தமிழில் சொல்லணும்னாக்க ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. ஓகே, அதே பாருங்கள் இதில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் வந்து ஓகே வெவ்வேறு நிழல் உரு இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன சொல்லலாம் எஃப் ஒன்றுக்கொண்டான சார்பாகும். அதே போல் துணை மதிப்பகத்தில் செகண்ட் உள்ளது சரியா. துணை மதிப்பகத்தில் உள்ள பல உறுப்புகளுக்கு நம்ம ஏழு சொன்னதான் ஓகே 2 3 4 ஓகே பல உறுப்புகளுக்கு ஓகே மதிப்பகத்தில் அதாவது ஃபஸ்ட்டு உள்ள அந்த செட்டு முன்னொரு இல்லை. எனவே எஃப் ஆனது உள்நோக்கிய சார்பாகும். அப்போ நம்ம 2க்கு எதிராக சேர்த்து சொல்லும் பொழுது எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான மற்றும் உள்நோக்கிய சார்பாகும் சரியா. ஓகே, தேங்க்யூ.